அதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி அன்புள்ளங்களே, முதல்ல எல்லாருடைய மனதிலையும் என்ன தேவையாக இருக்கிறது? 3 விதமாக நமக்கு வருகின்ற இன்னல்களை 3ஆக பிரித்துக் கொள்ளலாம். 1, கணவன் மனைவி அந்யோன்ய குறைபாடு. என்னை நீ புரிந்து கொள்ளவில்லை, உன்னை நான் புரிந்து கொள்ளவில்லை, நான் செய்வது உனக்கு பிடிக்கவில்லை, நீ செய்வது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இப்படித்தான் குடும்ப உறவுகள்ல கசப்புகள் ஏற்படுகிறது. 1. இன்னொன்று, நான் நினைத்ததைப் போல செல்வங்களை ஈட்ட முடியவில்லை. உலக மனிதர்களுக்கிடையே சமூகத்தில் நான் சிறப்பானவனாக வாழ்வதற்கு நான் சரியான முறையில் பணம் ஈட்ட முடியவில்லை. தொழில் செய்தும் அதில் லாபம் இல்லை, லாபம் இருந்தும் நான் மகிழ்ச்சியோடு வாழ முடியவில்லை அப்படின்னு இன்னொரு கொஸ்டின். கடகராசி அன்புள்ளங்களே, இதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். தினமும் தண்ணீரிடம் மட்டும் பேசுங்கள், குறைகளை சொல்லுங்கள். அந்யோன்ய குறைபாடே இருக்காது. அடுத்த விஷயத்துக்கு போகலாம். செல்வம் ஈட்ட முடியவில்லை, தொழிலில் லாபம் பெருசாக என்னால் எடுக்க முடியல, நான் ஒரு மனிதன் படைத்த பணம் என்ற பேப்பர் என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு கடகராசி உள்ளங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலன் ஒன்றே. அந்த ராசியில் பிறந்து விட்டால் இறக்கின்ற வரை பலன் ஒன்றுதான். அதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அவரவர் ஜாதகம்தான் அவரவர்க்கு துருப்புச்சீட்டு. இதை சரியாக கணிக்கின்ற நபர்களுக்கு அது வேறு விதம், கணிக்க தவறிய நபர்களுக்கு இந்த பதிவே ஒரு விதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப பணம் பிரச்சனை இருக்கு. இதற்கு கடகராசி அன்புள்ளங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கால் பாதங்களை சுத்தமாக வச்சுக்கிடணும். என்ன சாமிஜி எல்லாமே வித்தியாசமா இருக்குதே, உங்களுடைய அந்த இதே வேற மாதிரி என்ன? எது வெற்றி பெறுகிறதோ, எது நிலை பெறுகிறதோ, எது சாத்தியமோ அதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன்.